ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத செய்தி கிடையாது. இன்றைக்கி அதில் தான் செய்தி ஓடிக்கிட்டுருக்கு. விஜய் வந்து அதிமுக, திமுக இரண்டையும் எதிர்த்து இன்றைக்கி 108 தொகுதி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி வரத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காரு. ஆனால் திமுக, அதிமுக இரண்டுமே சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க. அது நல்லா தெரியுது. ஆனால் ஸ்டாலின் வந்து வெளியில் வந்து நாங்கள் வந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாரு, ஆளுக்கேற்ற மாரி. ஆனால் விஜய் வர்றது எந்த ஒரு தலைவருக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதுதான் உண்மை. ஆட்சி அமைப்பதற்கு அவர் வந்ததே யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா ஒரு தனி ஆளாக இருந்து எல்லாரையும் எதிர்த்து துணிச்சலாக வரக்கூடிய தைரியம் யாருக்குமே கிடையாது. இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. இன்றைக்கி அந்த விஷயம் நடந்திருக்கு. விஜய் இந்த அளவுக்கு 108 தொகுதியில் ஜெயிச்சு வந்திருக்காரு. தனிப்பெரும்பான்மை இருந்தும் ஒரு ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கு யாரோ சதித்திட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் ஆட்சி அமைக்கக்கூடாது, அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, திமுக 2 பேரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அது மட்டும் ஒரு விஷயம் தெரியுது. திடீர்னு வந்து திமுக இருந்த 30 வருட காலமாக காங்கிரஸ் கட்சி திடீர்னு விஜய் பக்கம் மாறி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறி இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக திமுகவோட கூட்டணி இருந்த காங்கிரஸ் திடீர்னு மாறினதுக்கு என்ன காரணம்? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2வது, விஜயை வந்து முதல்வராக ஆக்குவதற்கு விடமாட்டேங்கிறாங்க. பெரிய சதித்திட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தமிழக மக்கள் நல்லா உணர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியாமல் கிடையாது. ஒரு தனியாக ஒரு மனிதன் இந்தியாவில் சுதந்திர நாடுன்னு இந்தியாவில் சொல்கிறோம். தனியாக ஒருத்தவங்க ஜெயிச்சு முன்னேறி வரான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் என்ன பண்ணணும்? ஆதரவு கொடுக்கணும். சரி, அவர் வச்சுருக்காரு, அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனால் அது இந்த காலத்தில் யாரும் செய்கிறதும் கிடையாது. ஒரு ஒத்துமையும் கிடையாது. அவர் வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ விஜயை எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் வந்து சினிமா துறையில் இருக்கும்போதும் சரி, நிஜ வாழ்க்கையில் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு தடங்களாக இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னா நம்ம தமிழக மக்கள் நம்ம எல்லோரும் பார்ப்போம். என்னத்தான் விஜயை செய்கிறாங்க அப்படிங்கிறது வேடிக்கை பார்ப்போம்.